வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. இன்று ஒரு தமிழ்நாடு அரசியலுடைய ஒரு வரலாற்று பதிவுகளில் மிக அதிகமாக இடங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு தலைவர் திரு மு. கருணாநிதி அவர்கள் பலமுறை முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார். அவருடைய பிறந்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவர் பிறந்த தினம் கடைபிடிக்கும் அன்று அவரை நினைவு கூறுவதன் மூலம் பல தாக்கங்கள் என்றால் நேர்மறை எதிர்மறை தாக்கங்கள் ஒரு ஆய்வு பார்வையோடு இதை நான் பதிவிட விரும்புகிறேன். முதலில் ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் எந்த கட்சி சார்ந்தவனும் அல்ல, எந்த அரசியல் கட்சியினுடைய தொண்டரும் அல்ல, உறுப்பினரும் அல்ல. ஏன் இதை முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால், இது போன்ற பதிவிடும்போது குறிப்பாக திமுகவை பற்றி, திமுகவினுடைய தலைவர்களை பற்றி நாம் பதிவுகள் இடும்போது மாற்று கட்சியினராக ஒரு பாவனை அவர்களாகவே செய்து கொள்வார்கள். இவர் ஒரு மாற்றுக் கட்சிக்காரர், இவர் இந்துத்துவா, குறிப்பாக பிஜேபியை சார்ந்தவர், இவர் திராவிட கொள்கைகளை எதிர்ப்பவர், கடவு மறுப்பாளர்களை துவேசிப்பவர் என்று பல்வேறு அடையாளங்களை அவர்களாகவே உருவாக்கி விடுவார்கள் நம்மை குறித்து. என்பதனால் நான் முதலிலேயே தெரிவித்து விடுகிறேன், எனது சொந்த சித்தாந்தங்கள் யாரையும் வெறுப்பது அல்ல. ஆனால் முக்கியமாக மிக அதிக தாக்கங்களை ஏற்படுத்திய தலைவர்கள், சித்தாந்தங்கள், அந்த சமயங்கள், மதங்கள், அதனுடைய கோட்பாடுகள், இவைகளை பற்றி அவ்வப்போது என்னுடைய ஆய்வு பார்வையை நான் வெளியிட்டு வருகிறேன். அந்த வகையில் இன்று மறைந்த முதல்வர் திரு மு. கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் என்பதால் அந்த ஒரு நீண்ட முன்னுரையோடு இந்த பதிவினை நான் இடுகிறேன். கருணாநிதி அவர்களுடைய தொடக்க காலங்கள், அதாவது அவருடைய பிறந்து வளர்ந்து விவரம் தெரிந்து வாழ்ந்த காலங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் பகுதியை சேர்ந்ததாக இருக்கிறது. சிக்கல் என்ற ஊரை தாண்டி தான் அவருடைய ஊருக்கு செல்ல வேண்டும் என்று அவர் வேடிக்கையாக கூறுவார். அதாவது அவருடைய வீட்டிலிருந்து அவர் அமைந்திருக்கும் ஊர், அந்த ஊரிலிருந்து, அந்த கிராமத்திலிருந்து அவர் படிப்பதற்கு நகரத்தை நோக்கி வர வேண்டும். அப்பொழுது தினமும் சிக்கல் என்ற ஊரை கடந்துதான் அவர் வருவார். அவர் நகைச்சுவையாக சொல்வார், பல நேரங்களில் நான் சிக்கலை கடந்துதான் வந்திருக்கிறேன் என்று நகைச்சுவையாக கூறுவார். அவருடைய ஓமான குறியீடுகள், அவருடைய பேச்சுக்கள் நையாண்டித்தனம் நிறைந்திருக்கும். அதில் கருத்துக்களும் இருக்கும். நையாண்டித்தனத்தோடு கருத்துக்களை கூறுபவர். இது அவருடைய இயல்பான ஒரு குணம். அவர் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, மிக கடினமான சூழல் என்று கருதப்படுகின்ற அவருடைய சிறைவாசம் என்று இருந்தாலும் சரி, அவருடைய மகள் அரசியல் முன்னாள் எம்பி திரு கனிமொழி அவர்கள் சிறைவாசம் அனுபவித்த போது ஒரு 2G ஊழலில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு சிறை சாட்டப்படுகிறார். அந்த சிறையில் மகள் இருக்கும்போது ஒரு தகப்பனுடைய மனநிலை என்பது அளவிட முடியாத ஒரு துன்பத்தில் இருக்கும், நிச்சயமாக யாராக இருந்தாலும். அந்த சூழலிலும் அவர் மனம் தளர்ந்து பேசியிருப்பார். ஆனால் அதில் முக்கியமாக அரசியலிலிருந்து விலகுவதாகவோ, அவருடைய அன்றாட ஒரு சிந்தனைகளை கெடுத்ததாகவோ, தாக்கம் ஏற்படுத்தியதாகவோ நாம் அறியவில்லை. காரணம், அவர் அதையும் ஒரு நிகழ்வாகவே எடுத்துக்கொள்கிறார். ஐயோ, என் மகளுக்கு நிகழ்ந்து விட்டதே என்று அவர் எங்கும் புலம்பவில்லை. ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர்கள் அந்த சமயத்தில் கனிமொழி அவர்கள் சிறையில் இருந்த பொழுது ஒரு நிருபர் அவருடைய தந்தையும் திமுக தலைவருமான கருணாநிதி அவர்களிடம் கேட்கிறார்கள், இப்போது உங்கள் மனநிலை இவ்வாறு இருக்கிறது என்று. தனது மகளை சிறையில் பரிதவிக்க விட்டிருக்கும் ஒரு தந்தையின் மனநிலை தான் எனக்கு என்று கூறுகிறார். பொதுமைப்படுத்துகிறார். அவர் தன் உணர்வுகளை பொதுமையாக வெளியிடுகிறார், பொதுமை தளத்தில் வைக்கிறார். இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக நான் கருதுகிறேன். காரணம், தன்னுடைய துக்கங்களை, தன்னுடைய வழிகளை, தனக்கு நேர்ந்த துரோகங்களை, தனக்கு நேர்ந்த எதிர்நிலைகளை அவர் மிக மிக கண்ணியமான ஒரு மனநிலையில், சூழ்நிலையில் அதை கண்ணியமான ஒரு பொருளாக கண்ணியமான பொருள் என்று குறையவில்லை, மிக சரியாக சொல்வதென்றால் தன்னுடைய நிலைகளை மிக அழகாக எடுத்துரைத்து அதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு, குறிப்பாக வாக்காளர்கள், தனது கட்சி சார்ந்த தொடர்பாளர்கள், கட்சி பின்பற்றாளர்களை இந்த செயலை அவர்கள் ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு சாமர்த்தியமாக வெளியிடப்படுவார். கொஞ்சம் நீண்டதாக நான் கூறிவிட்டேன். அதை சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் சுருக்கமாக சொல்கிறேன். தன்னுடைய சொந்த பிரச்சனைகளை ஒரு தத்துவார்த்தமாக, சித்தாந்தமாக, நான் இந்த சித்தாந்தங்களை பின்பற்றுவதனால், நான் இந்த தத்துவங்களை பின்பற்றுவதனால்
என்னை இவர்களெல்லாம் இப்படி கொடுமைப்படுத்துகிறார்கள், சாதிய அடுக்குகளிலிருந்து கொடுமைப்படுத்துகிறார்கள், அரசியல் தளங்களிலிருந்து என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், நான் முன்னேறிவிடக்கூடாது என்பதில் நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒரு சமூக குறியீடு கொன்ற ஒரு ஜாதியிலிருந்து வந்திருக்கிறேன் என்பதால் என்னை முன்னேற்ற விடாமல் இந்த ஜாதியினர் என்னை தடுக்கிறார்கள் என்று வகைப்படுத்தி தன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்க்கை சம்பவங்களையும், துன்பமோ துயரமோ சந்தோஷமோ எதுவாயினும் அதை ஒரு வகைப்படுத்தி அதை கேட்டகரைஸ் பண்ணி பொதுமைப்படுத்தி விடுவார். அப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்குக்கு அந்த கேட்கும் நபர்கள், பின்பற்றாளர்கள், அவருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர் சொல்பவற்றை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற்றி விடுவார். புரியுதா? அது ஒரு சாமர்த்தியம். இது ஒரு அன்றாட வாழ்வியல் சாமர்த்தியங்களில் ஒன்று. தினந்தோறும் இத்தனை அழுத்தமான ஒரு காலகட்டங்களில் வாழும்போது கூட அவர் வாழ்ந்த எந்த கட்டத்திலும் அவர் எதிர்ப்புரைகளை ஏற்புரைகளாக மாற்றி அதை கொண்டு அவர் முன்னேறி வந்ததுதான் அவருடைய வாழ்க்கை. அவர் எளிதாக திரு கருணாநிதி அவர்களை அவருடைய கட்சியை ஏற்றவில்லை. இதற்கு உதாரணம் மறைந்த பேராசிரியர் அன்பழகன், அதாவது திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து தலைவரிடும் கட்டளைகளை அப்படியே அச்சு பிசகாமல் கையெழுத்திட்டு அறிக்கையாக அனுப்பக்கூடிய ஒரு நபராக இருந்தவர். அந்த திமுகவினுடைய ஆரம்ப காலங்களில் திமுகவை தோற்றுவித்த 5 பேர்களில் ஒருவர், அவர் 5 பேரில் ஒருவர் அல்ல, அந்த 5 பேர் தோற்றுவித்த அந்த திமுகவில் ஐக்கியமாக இருந்த அன்பழகன் ஒரு கட்டத்தில் கூறுகிறார், அடுத்த தலைவர் யாராக வர வேண்டும் என. அண்ணாதுரை இறந்து விட்டார். அண்ணாதுரை இறந்த பிறகு அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களில் யார் முதல்வராக வர வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அன்பழகன் கூறுகிறார், அப்போது கருணாநிதியின் பெயர் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. இதுதான் வரலாற்று உண்மை. வரலாற்று தெரிந்தவர்களுக்கு தெரியும், திமுக வரலாறு அப்படித்தான். அந்த லிஸ்ட்லேயே அதில் இல்லை. ஆனால் இவர் வர துடிக்கிறார் அந்த திமுக தலைவராக. இதை மற்றவர் மூலமாக ஒரு வற்புறுத்தல், ஒரு நிர்பந்தத்திற்கு கொண்டு வருகிறார். செயற்குழுவோ பொதுக்குழுவோ அதிகாரம் கொண்ட ஒரு குழு கூடும் பொழுது இவருடைய பெயரையும் பரிசீலிக்க வேண்டும் என்று சிலர் வற்புறுத்துகிறார்கள். இந்த சமயத்தில் இந்த பேச்சு வரும்பொழுது திரு அன்பழகன் கூறுகிறார், நான் கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டால் என் வீட்டில் என் மனைவி கணவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என்று கருணாநிதியை குறித்த அவருடைய அவதானிப்பு, அதாவது கவனிப்பை அவர் வெளியிடுகிறார். இது அன்றைய காலங்களில் வாழ்ந்த அந்த சமகால அரசியலை எதிர்கொண்ட இன்று உயிரோடு இருப்பார்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன் இன்றைக்கு இருக்கிற திமுக தலைவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். கருணாநிதியின் தலைமையை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆரம்பகட்ட திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததாக அண்ணாதுரைக்கு பிறகு தலைமையேற்க வர அண்ணாதுரையை அழைத்தவர் தான் மறைந்த முதல்வர் நெடுஞ்செழியன் அவர்கள், அதிமுகவில் இருந்தவர்கள். பல்வேறு கருணாநிதியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கி சேர்ந்தவர்கள், அதிருப்தியில் இருந்தவர்கள் தான் அதிமுகவில் போய் சேர்ந்தார்கள். எம்ஜிஆருடைய ஈர்ப்புத்தன்மை என்பது ஒரு பக்கம். எம்ஜிஆருக்கு மறைந்த முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தனிப்பட்ட அரசியல் கவர்ச்சி என்று எந்த கருத்துக்களும் கிடையாது. அவர் ஒரு சினிமா கவர்ச்சியை கட்சிக்குள் வந்தவர் என்பதால் சித்தாந்த கொள்கைகளோடோ அல்லது அவருடைய பெரிய லட்சியங்களோடோ அதிமுகவில் சேர்ந்ததாக யாரும் இல்லை. எல்லாம் அவருடைய பின்பற்றாளர்கள் எல்லாம் உணர்வு வயப்பட்டு அவரோடு வந்தவர்கள். மற்றொரு வகை, திரு கருணாநிதி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள பிடிக்காமல் அல்லது அவருடைய செயலில் மாற்று கருத்து கொண்டவர்கள் எம்ஜிஆருக்கு வந்தாங்க. இப்போ நான் கலைஞருடைய பதிவு நாளில் அந்த நினைவின் பிறந்தநாள் நினைவு பகிர்வில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் இல்லாமல் இந்திய அரசியலே இல்லை, இந்திய அரசியல் அவரை சுற்றியே வந்தது என்ற ஒரு சொற்றொடரை அவருடைய பின்பற்றாளர்கள் அடிக்கடி கூறுவார்கள். நான் அவர்களிடம் கேட்பது ஒன்றுதான், இந்திய அரசியல் ஆரோக்கியமான சூழலில் ஒரு சித்தாந்த பலத்தோடு கூடிய தலைமைகள் கூடும் பொழுது அது இவரை சுற்றி தான் நடக்க வேண்டும் என்று இருந்ததா, அல்லது தந்திர அரசியலில் இவரை சுற்றி தான் நடக்க வேண்டும் என்று இருந்ததா? மிக மோசமான ஆரோக்கியமான போட்டி இல்லாத ஒரு காலகட்டங்களில் மிக தந்திரமான ஒரு வியாபாரி போன்று செயல்பட்டு அன்றைக்கு தன்னை நோக்கி தலைவர்களையும் அந்த மாற்றுக் கட்சி அரசியல் தலைவர்களையும் வட இந்திய அரசியல் பிரமுகர்களையும் தன்பால் ஈர்த்து கொண்டது என்பது இவருடைய தந்திர அரசியல். இந்த தந்திர அரசியல் தான் அரசியல் பிழைப்பிற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையில் இவரை சுற்றி வந்ததுதான் இந்திய அரசியல் மறைந்த திரு கருணாநிதி அவர்களை சுற்றி வந்ததற்கான முதல் காரணம். சரி,
அப்படி சாதாரணமாக தந்திரக்காரர்கள் எல்லாரும் அந்த நிலைக்கு வந்து விட்டார்களா என்று ஒரு கேள்வியை எழுப்புவார்கள். இவர் என்ன பேசுகிறார், பிதற்றுகிறார், பைத்தியக்காரன் போல் உளறுகிறார் என்று என்னை விமர்சிக்கக்கூடும். இவருக்கு ஏதாவது தெரிகிறதா, திமுக வரலாறு தெரியுமா, கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா என்று கேட்பார்கள். நான் அறிந்த வரையில் அவர் முதல்வராக எப்போது முதலாக பதவியேற்றுக் கொண்டாரோ அதற்கு சில வருடங்கள் கழித்து பிறந்தவன் தான் நான். ஆனால் என் விவரம் அறிந்து எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் சமயங்களில் அவர் முதல்வராக இல்லை. முதல்வர் பதவியை இழந்து எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் பவனி கொண்ட காலத்தில் என்னுடைய பள்ளி பருவம். அப்பொழுது நான் அறிந்தது, இப்போது நான் புரிந்தது, இப்போது நான் அதை உள்வாங்கி கொண்டது என்பதை வைத்துதான் நான் இப்போது கூறுகிறேன். அதனால் மிக 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 பழமையான அவருடைய ஆரம்பகட்ட காலங்களில் நான் பிறக்கவே இல்லை. இருந்தாலும் கூட வரலாறுகள் கூறும் பதிவிலிருந்து நான் எடுத்து சொல்கிறேன். அவரை எதிர்ப்பவர்கள் அல்லது அவரை வெறுப்பவர்கள், அவரை விமர்சிப்பவர்கள் எழுதிய வரலாறு அல்ல. திமுகவிலேயே இருந்து திமுகவிலேயே சமகாலத்தில் பிரிந்து வந்தவர்கள், அவர்கள் பண ஆதாயத்திற்காக மாற்றுக் கட்சிக்கு சென்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லும் சில விடயங்கள் ஏற்புடையதாக இருந்தது. அதில் சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். திமுக தலைமை எப்போதுமே கருணாநிதியை ஏற்றதில்லை என்பது அவர் பிறந்த நாள் பகிர்வில் நீங்கள் எதிர்மறையாக பேசுகிறீர்கள். உங்களுக்கு அவரை குறித்த ஒரு எரிச்சல் இருக்கிறது, அவரை குறித்த ஒரு மாற்று கருத்து அல்ல, ஒரு தாழ்வான கருத்துக்களை வைத்திருக்கிறீர்கள் என்று என்னை விமர்சிக்கக்கூடும். அவர்களுக்கெல்லாம் என் சிறிய பதில், மிக மிக தந்திரமான காலங்களில் மட்டுமே இந்திய அரசியல் பிழைப்பிற்காக அலைந்த அரசியல்வாதிகள், வட இந்திய அரசியல்வாதிகள், அரசியல் பிழைப்பினால் பணம் சம்பாதிக்க வேண்டும், கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தங்கள் அரசியல் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள அல்லது தங்களுடைய அரசாங்கத்தை, மத்திய அமையக்கூடிய அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ள தேசிய கட்சியாக இருந்தாலும் பெரும்பான்மையாக மக்களை கவர்ந்து வைத்திருந்த கருணாநிதியை நோக்கி ஓடி வந்தார்கள். ஐயோ, இந்த நாட்டை எப்படியாவது வளமாக்குங்கள், இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் வறுமை என்ற ஒன்றை அறியாமல் செய்து விடுங்கள், உங்களுடைய பொருளாதார புத்திசாலித்தனத்தினால். காரணம், ஒரு ஊரிலிருந்து, அது அவருடைய விமர்சிப்பவர்கள் பலவாறு கூறுவார்கள், அவர் பயண சீட்டு இல்லாமலேயே ரயிலில் பயணம் செய்தார். அது உண்மையா இல்லையா என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவர் மிக மிக சொற்ப வருவாயுடன் தன் வாழ்க்கையை தொடங்கியவர் என்று தெரியும். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் நான் நாடகத்துக்கு வசனங்கள் எழுதி கொண்டு அன்றைய காலங்களில் 300-500 ரூபாய் என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த வருமானத்தை வைத்துதான் அவர் முன்னேறினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமையிடத்தை பிடிப்பதற்கு அவர் செய்த தந்திரங்கள், தன்னுடைய குறைந்த வருவாய் கொண்ட வாழ்க்கையை உலக பணக்காரர் வரிசையில் தன் குடும்பத்தை சேர்த்த சாமர்த்தியம், இந்த சாமர்த்தியினுடைய ஈர்ப்பில்தான் வட இந்திய அரசியல் தலைவர்கள் இந்த தென்னிந்திய தலைவரை நோக்கி ஓடி வந்தார்கள். இவர் எப்படி தன் அரசாங்கத்தை அமைத்துக் கொள்கிறார்? மிக மிக அதிகமான எதிர்ப்பு இவருக்கு இருந்தபோதும் இவர் எவ்வாறு தன்னை நிலைப்படுத்தி இந்த தமிழ்நாட்டில் ஒரு முதல்வராக வந்தார்? இதை அறிந்து கொள்வதற்காகவும், இதை அறிந்து இவரோடு சேர்ந்தால்தான் நாமும் அரசியலில் பல கோடிகளை சம்பாதிக்க இயலும், அதாவது சாமானிய வாழ்க்கையில் இருந்து மிகப்பெரிய பணக்காரராக மாறக்கூடிய சாத்தியங்கள் எங்கோ ஒளிந்திருக்கிறது, அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவதற்காக இவருடைய பின்பற்றலாளராக தங்களை காட்டிக்கொண்டு அதிலிருந்து அரசியல் பாடங்களை கற்றுக்கொண்டு வட இந்திய அரசியல் செய்தவர்கள் அதிகம். வேண்டுமானால் அப்படி சொல்லிக்கொள்ளலாம், வட இந்தியாவிலும் இப்படி இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த சாமர்த்தியம் இல்லை. ஒரு பக்கம் பணம் சேர்க்க வேண்டும், பணமும் சேர்ந்து கொண்டு எதிர்ப்புணர்வையும் சமாளித்து தன் வாழ்க்கையை நிலைநிறுத்திய இந்த சாதனையாளர் இவர்தான். இதற்கு இவர் கையாண்ட விதம், உபாயங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ், அவைகள் தான் விமர்சனத்துக்குள்ளாகின்றன. அந்த விமர்சனத்தை என்னிடம் ஆதாரம் இல்லாமல் நான் கூறக்கூடாது. செய்தி வாயிலாக அந்த கட்சியிலிருந்து விலகி வந்தவர்கள் கூறிய கருத்துக்கள் வாயிலாக நான் கூறுவது என்பது முழு தர்மத்திற்கு உட்படாது. நான் முழு சரி என்பதை விட முழு தர்மம் என்று கூறுகிறேன். முழுமையான தர்மத்திற்கு உட்படாது. முழுமையான தர்மம் இல்லாமல் ஒரு செய்தியை பரப்புவது தவறாகும். அது சட்டப்படியோ தர்மப்படியோ தவறாகும் என்பதால் நான் செய்தி ஊடகங்கள் வாயிலாக, சமகாலத்தில் அவரோடு பயணித்தவர்கள் கூறிய கருத்துக்கள் வாயிலாக நான் இந்த பதிவினை எழுகிறேன் என்பதால் எனக்கு எந்த உள்நோக்கமும் வெறுப்போ இல்லை. இருக்கும், அவர்கள் சொன்ன கருத்துகளினால் ஏற்பட்ட ஒரு தாக்கம் இருக்கும். எதுவுமே இல்லாமல் நான் எப்படி பேச முடியும்? அந்த சாமர்த்தியசாலியாக அவரை அறிந்து கொண்டு பக்கத்தில் சென்றவர்கள் அவருடைய துரோக வரலாறுகளை அறிந்து அதை வெளிப்படுத்தினார்களவா, அந்த செய்தியின் தாக்கத்தின் அடிப்படையாக எனக்கு சில உணர்வுகள் பிறந்திருக்கலாம். மற்றபடி
மறைந்த கருணாநிதி அவர்களே கூறினால் மட்டும்தான் அவருடைய விமர்சனங்கள் உண்மையா, ஏற்றுக்கொள்ளத்தக்கவையா அல்லவையா என்பது புரியும். ஆனால் ஒரு விடயத்தை என்னால் ஊர்ந்து கவனிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன? முழு பொய்யும் இல்லை, முழு உண்மையும் இல்லை, மிகைப்படுத்தப்பட்ட பொய்கள் என்று வேண்டுமானால் அவருடைய விமர்சனத்தை சொல்லலாம். ஆனால் பொய்கள் அங்கு இருக்கிறது, இல்லாமல் ஒரு கால் ஊன்ற முடியாது. ஒரு உண்மையினுடைய கால்களை கொண்டுதான் ஒரு பொய் நிலைத்து நிற்கும். எப்படி உடலில் நம் கால்கள் நாம் தீயவனோ நல்லவனோ நம்மளை தாங்கி கொண்டு நிற்கிறதோ அது கால் உண்மை. நம்முடைய நினைவுகள், நம்முடைய வார்த்தைகள் பொய்யோ நேர்மையோ அதெல்லாம் வேறு. ஆனால் நம்முடைய கால்கள் உண்மை, உடல் உண்மை என்பதால் சிந்தனைகள் எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவை நல்லவையாக இருக்கலாம், தீவையாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தனைகளை தாண்டி அதை தாங்கி நிற்கிற உடம்பு உண்மை, சிந்தனைகள் வார்த்தைகள் வேறு. அதுபோன்று அவரை குறித்த உண்மையான கருத்துக்களை அவர் எப்படியெல்லாம் துரோக வரலாறிலிருந்து ஒரு தலைமைக்கு வந்தார் என்பதனை கூறும் வகையில் சொல்லும் விதத்தில் வேண்டுமானால் மிகைப்படுத்தல் இருக்கலாம். ஆனால் சற்று உண்மை அதில் இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட இயலாது. ஏன் இந்த மீள்பதிவு, மன்னிக்கணும், இந்த பிறந்தநாள் பதிவு என்பதில் இன்னொரு காரணம் இருக்கிறது. எதிர்கால அரசியல் அமைப்பில் இவர் போன்ற ஒரு தலைவர் உருவாக வேண்டுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவரை பற்றி இத்தனை குறை கூறிய, இத்தனை ஒரு எதிர்மறை விமர்சனங்களை செய்த நான் இன்னொன்றை கூறுகிறேன். அவரை இந்த நிர்பந்தத்திற்கு உட்படுத்தியது எது? யார்? மறைந்த திரு கருணாநிதி அவர்களை மிக தந்திரமான சாமர்த்தியமான அரசியல்வாதியாக, பணம் ஈட்டுவதை ஒன்றே குறிக்கோளாக வைத்து அரசியலில் பிழைப்பதை தன்னுடைய வாழ்வியலாக கொண்டதாக நிர்பந்தப்படுத்தியது எது? காரணம், அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கிறார் என்பது உண்மை. எதிலிருந்து இதை கூறுகிறேன் என்றால், அவருடைய சில நேரங்களில் அவர் ஆழமான மனதிலிருந்து, தன் ஆழ் மனதிலிருந்து சில வார்த்தைகள் கூறுவார். எப்பொழுது? அவருடைய சுமார் ஒரு மணி நேரம் பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஒரு மணி நேர பேச்சில் ஒரு மத்திய பகுதியிலோ அல்லது ஒரு சில நிமிடங்கள் அவருடைய உண்மையான வார்த்தைகள் வெளிவரும், இயல்பாக வெளிவரும். மற்றவர்களெல்லாம் புகழுரைகள், பணத்திற்காக அவர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள். அந்த புகழுரைகள் உண்மையில் இருக்காது. ஆனால் அதை தாண்டி கேலியும் நையாண்டியுமாக அவர் உண்மையை சொல்லுவார். அதுதான் அவர். அவைகளை கொண்டு மட்டும் நான் பிழைத்துவிட முடியாது என்பதை, ஒரு யதார்த்தத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். அவருக்கு முன் வாழ்ந்த அரசியல்வாதிகள் எவ்வாறெல்லாம் பொருளாதாரத்தில் தாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கை, அதையே அவர்கள் ஒரு வரமாக கூட ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை கடைசி கால வாழ்க்கையை நகர்த்தினார்கள் என்பதை கருணாநிதி மிக சரியாக அறிவார் என்பதனால் அவர் இந்த கொள்கைகளை, இந்த நிலைப்பாட்டினை, இதை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் மிகப்பெரிய அரசியல் வாழ்வு நடத்திட இயலாது. அரசியலுக்கு வர வேண்டும் என்று நோக்கம் வந்துவிட்டது, அரசியலில் நுழைந்து விட்டோம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வகையில் நமக்கு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதற்கு வெறும் சாமர்த்தியங்களும் தந்திரங்களும் மட்டும் பத்தாது, வியூகங்கள் வேண்டும். வியூகம் எப்படி அமைக்கப்பட வேண்டும்? சூழ்நிலைக்கு தகுந்த போல் அமைக்க வேண்டும். அந்த வியூகங்கள் அமைப்பதில் இவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு சாமானிய வாழ்க்கை என்பது மாதாந்திர செலவுகளுக்கு கூட போதாமை இருக்கும் அளவுக்கு தான் அவருக்கு மாதாந்திர வருமானம் இருந்ததாக ஆரம்பகட்ட காலங்கள். கஷ்டப்பட்டு வருகிறார். அவருடைய அக்கால் மகன், மறைந்த முதல்வர், மறைந்த அமைச்சர் முரசொலி மாறன் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய அக்கால் மகன், சொந்த அக்கால் மகன் என்று நினைக்கிறேன். இவர் கூடவே இருந்து ஒரு ஊக்கு சக்தியாக, கேட்டலிஸ்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, சிறந்த ஊக்கியாக செயல்படுகிறார். இந்த செயல்படும் துணைதான் அவரை பல்வேறு நிலைகளில் உயர்த்தி கொள்வதற்கு பயன்படுகிறது. காரணம், தந்திரங்களும் சாமர்த்தியமும் ஒரு மறைவாக செய்யப்பட வேண்டியவை. அந்த மறைவு செயல்களில் கூட நம்பிக்கையான ஒருவர் இருந்தால் மட்டும்தான் அதை கண்காணித்து அந்த தந்திரங்களிலும் சாமர்த்தியங்களிலும் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் தைரியமாக விமர்சனம் செய்து அதை திருத்திக் கொள்ளும் ஒரு வாய்ப்பினையும் வழங்க வேண்டும். இதை செய்தவர் முரசொலி மாறன். அதனால்தான் ஒரு திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம், உயர்நிலை பொதுக்குழு கூட்டமோ ஏதோ ஒரு அதிகாரமன்ற ஒரு குழு கூடும்பொழுது இந்த கூட்டத்தில் பேசுகிறார், எனது மனசாட்சியாக மாறன் பேசுவார் என்று. ஏனென்றால் அவர் தலைவராக இருந்தாலும் கூட சில இரண்டாம் கட்ட தலைவர்களை திருப்தியாக வைத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுகிறது. காரணம், கட்சியினுடைய கட்டமைப்பு இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டுமே நிர்ணயிக்கப்படும். இவர்கள் இந்த தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையே வரக்கூடாது. வந்தால் இவருடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். ஆபத்து என்றால் என்ன?
இவர் தலைமை பதவியிலிருந்து விலகிவிட்டால் இவருக்கு உயிருக்கு ஆபத்து வருமா? அது வேறு விஷயம். ஆனால் இவர் சித்தாந்தங்களுக்கு ஆபத்து வரும். நான் இப்படியெல்லாம் செய்துதான் நான் இந்த நிலைக்கு இந்த கட்சியை கொண்டு வந்தேன், இந்த கட்சியை இப்படியெல்லாம் நான் காட்டி கொண்டுதான் நான் பணங்களை பெற்றேன், அந்த பணத்தின் மூலமே கட்சியையும் வளர்த்தேன், என் குடும்பத்தினரையும் வளர்த்து கொண்டேன் என்று இவர் வெளிப்படையாக எங்காவது கூற இயலுமா? அப்படி கூற வேண்டும் என்றால் அது ஒருவர் மாறன் மட்டுமே, முரசொலி மாறன் மட்டுமே. இதற்கு என்ன ஆதாரம் என்றால், இன்றைக்கு முரசொலி மாறனுடைய வாரிசுகள், மகன்கள், அவர்கள் உலக பணக்காரர்கள் வரிசையில் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஏனென்றால் அவர் கலைஞரின் மனசாட்சியாக செயல்பட்டு அவர் சம்பாதித்த பணத்தை புத்திசுரலித்தனமாக முதலீடு செய்து தங்களை வளர்த்து கொண்டார்கள். யார்? இந்த முரசொலி மாறன் சகோதரர்கள். இப்படி தன்னை மட்டுமல்லாமல் தன் பின்பற்றாளர்களையும் வாழ வைத்து என்பதை விட இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்வது என்றால், அவருடைய கட்சியில் ஒரு பதவியில் இருக்கிறார்கள், அவருடைய ஆட்சியில் அமைச்சர்களாக இருப்பவர்கள் எந்த நீதி முறைக்கும் நெறிமுறைகளுக்கும் கட்டுப்படாமல், அதே சமயத்தில் சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொள்ளாமல் மிக அழகாக வரம்பு மீறிய ஊதியத்தை பெற்று, அதாவது ஊதியத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்து அதை சட்டத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராமல், அல்லது அப்படி கொண்டு வராத அளவுக்கு சாமர்த்தியமாக செய்து பிழைத்தவர்கள் அவரை சார்ந்த அரசியல்வாதிகள். இவர்களை அனுமதிக்கும் இடத்தில்தான், அதாவது இவர்கள் தவறுகள் செய்ய அனுமதிப்பது, அவர்கள் நியாயங்களையும் நீதிமுறைகளையும் நெறிமுறைகளையும் மீறி பணம் சம்பாதிப்பதற்கு அனுமதிக்கும் இடத்தில்தான் மு கருணாநிதி அவர்கள் இருந்திருக்கிறார். அவருக்கு உள்ளார தெரிந்திருக்கும் இவை தவறுகள், இந்த தவறுகள் நாம் ஆட்சியை இழக்கக்கூடும், நேரிடும். அப்படி ஆட்சியை இழக்க நேரிட்டால் நாம் இதுவரை எந்த வழியில் பணம் சம்பாதித்தோம் என்பதை எதிர்க்கட்சியினர் ஆட்சிக்கு வந்தால் எந்த வழியில், அது நியாயமான வழியோ ஆரோக்கியம் இல்லாத வழியோ நேர்மையற்ற வழியோ அது ஏதோ இருந்து போகட்டும், அப்படித்தான் கூற சில தயாராக இருக்கிறார்கள். அவர் ஒரு நீதியற்ற முறையில் தான் பணம் சம்பாதித்தார், நெறியற்ற முறையில் தான் பணம் சம்பாதித்தார் என்று கூற இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்றே என்று கூறுகிறேன், நீங்கள் சொல்வதை ஒரு வாதத்திற்காக சரி என்று ஏற்றுக்கொண்டாலும், அப்படி சாமர்த்தியசாலிகளும் தந்திரங்களால் பணம் சம்பாதித்தவர்களும் இவர் போன்று நிலையான செல்வமாக அதை மாற்றிக்கொள்ள இயல்ந்ததா? இதற்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் வேண்டும் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. இதற்கு ஒரு புத்திசாலித்தனம் வேண்டும் அல்லவா? அவருடைய வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நாம் விமர்சனம் செய்கிறோம் என்றால், அதே சமயத்தில் அவர் பெற்ற செல்வத்தை அவர் நிலையான சொத்துக்களாக, மாறாத சொத்து வடிவங்களாக அல்லது பின் சந்ததியினருக்கு பயனளிக்கும் வகையில் அந்த செல்வங்கள் வேறு வருவாய் ஈட்டு முறையாக கொண்டுவதற்கு ஒரு பொருளாதார புத்திசாலித்தனம் வேண்டும். அதுவும் அவரிடம் இருந்தது. நான் இந்த கருத்தை கூறுவதன் மூலம் தவறான வழிகளெல்லாம் பணம் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், புத்திசாலித்தனமாக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சித்தாந்தத்தை நான் கூற வரவில்லை. ஆனால் அந்த சித்தாந்தமே மறைந்த மு கருணாநிதி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதில் ஓரளவாவது உண்மை இருக்கிறது. நான் ஆதாரங்கள் இல்லாமலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆதாரங்கள், நீ பாத்தியா அவர் கொள்ளையடிச்சது உனக்கு தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய தமிழ் குடி தாங்கி தெரியுமா? தமிழை எப்படி காத்தார் தெரியுமா? அவர் தமிழ்நாடு அரசியல் முதல்வராக இருந்தபோது என்னென்ன செய்து இந்த நாட்டினை அவர் முன்னேற்றினார் என்று உனக்கு தெரியுமா என்றெல்லாம் கேள்வியில் எழுப்பக்கூடும். உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக உழைத்தார். இது அவர் பின்பற்றாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தமிழுக்காக உழைத்தார் என்றால் ஒரு மொழியை வளப்படுத்துவது என்பதில் அவருடைய ஸ்ட்ராட்டஜி, உபாயம் என்ன என்று சொல்ல முடியுமா? திருவள்ளுவருக்கு இத்தனை அடியில் ஒரு செலை வச்சேன், ஆனால் திருக்குறளை மறந்து விட்டேன். இந்த உண்மை, கசப்பான உண்மையை நான் சமகாலத்தில் பார்த்தவன். 90களுடைய ஆரம்பத்தில் அந்த திருவள்ளுவர் சிலை நிறுவப்படும் பொழுது அதனுடைய திறப்பு விழாவிற்கு வந்த அரசியல் தலைவர்கள் அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் அந்த சிலை திறக்கப்படும் பொழுது அந்த கன்னியாகுமரி நடந்த கூட்டத்தில் மறைந்த அரசியல்வாதி மூப்பனார் அவர்கள், கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஒரு புத்தகத்தை கருணாநிதிக்கு பரிசளிக்கிறார். யூ கேன் வின், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம், நீங்களும் வெல்லலாம் என்று. அதில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான
ஒரு உபாயங்கள், நேர்மறையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான உபாயங்கள் நிறைந்த புத்தகம் அது. 90களுடைய ஆரம்பத்திலேயே அது பல லட்சம் பிரதிகள் விற்று தீர்ந்தவை. காரணம், ஒவ்வொருவருக்கும் அந்த வெற்றிக்கான வழிகள், வாழ்வின் வெற்றிக்கான வரிகள், ஹவு டு ப்ரோக்ராம் அவர் லைஃப், நம் வாழ்வை எப்படி மாற்றி அமைப்பது என்பதற்காக தேடல், கடைசி வரை தேடி விடை கிடைக்காமல், அது அரைகுறை விடைகளை அறிந்து கொள்ளும் போதே உயிர் பிரிந்த ஒரு சமூகம் 90களில் இருந்தது. ஏனென்றால் 80களினுடைய ஆரம்பத்தில் அல்லது 70களுடைய கடைசியில் தான் அரசியல் மூலம் ஆதாயம் அடைந்து நாம் காசு சம்பாதித்து மிகப்பெரிய உலக பணக்காரர்களாக மாற முடியும் என்று தமிழ்நாட்டிற்கு ஒரு வழிவகை ஏற்படுத்தியது அந்த 70களுடைய ஆரம்பம்தான். அந்த வகையில் 90களுடைய மத்தியில் ஒரு புத்தகம் பரிசீலிக்கப்படுகிறது. திரு மு. கருணாநிதி அவர்களுக்கு மறைந்த மூப்பனார் அவர்கள் அந்த புத்தகத்தை கொடுத்ததை நான் அந்த நிகழ்ச்சியினராக பார்த்தவன். இப்படி மொழியை வளர்க்க வேண்டும் என்றால் குறியீடுகளை வளர்த்துவிட்டு நான் மொழியை வளர்த்து விட்டேன் என்று தவறாக தன் வரலாற்றில் ஒரு பதிவினை செய்து வருவர். மொழியை வளர்ப்பது என்பது வேறு, நான் மொழி உணர்ச்சியை தூண்டுகிறேன் என்பது வேறு. இவர் குறியீடுகளை மட்டுமே வளர்த்தார். என்ன, ஏற்கனவே இருந்த புத்தகங்களின் மீது இவருடைய பார்வையாக சில இதுகளை இருந்தார். குறளோவியம், திருக்குறள் எப்படி குறள் வாழ்க்கையை உணர்த்தியது என்பதை இவருடைய சிந்தனையின் வாயிலாக அந்த புத்தகத்தை எழுதினார். அது ஒரு சார்பு நிலை புத்தகம்தான். அந்த புத்தகத்தில் உங்களுடைய கருத்துக்களை அது கருணாநிதி ஓவியம் என்று தான் வைத்திருக்க வேண்டும், குறள் ஓவியம் என்று வைத்திருக்கக்கூடாது. காரணம், திருக்குறள் ஒன்றும் உணர்த்தும் ஒரு கருத்தினை, ஒரு சித்தாந்தத்தினை இத்தனை நூற்றாண்டுகளாக கடந்து வந்து அது இன்னும் நிலைத்திருக்கும் காரணம், அது கூறும் அறம் மிகச்சிறந்த அறம். அந்த அறத்தை இவர் தன்னுடைய தரத்திற்கு தகுந்தமாறு மாற்றி எழுதினார் என்பதுதான் உண்மை. இல்லை என்றால் குறளோவியம் பள்ளிகளில் புத்தகமாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் மறைவிற்கு பின் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த குறளோவியத்தை ஏன் தமிழ்நாடு பாடநூல்களில் சேர்க்கவில்லை? குறளோவியத்தில் கலைஞர் அவர் பொருள் கூறிய திருக்குறள் அந்த பதிவு கொண்ட புத்தகத்தை ஏன் அவர்கள் தமிழ்நாடு பாட புத்தகத்தில் சேர்க்கவில்லை என்றால், தமிழ்நாடு பாட்ட புத்தகத்தில் சேர்க்கும் அளவிற்கு தரமானது அல்ல என்றுதான் பொருள். ஏனென்றால் அவர்களுக்கே தெரியும், படிக்காமலே அறிந்திருப்பார்கள் அவர் என்ன எழுதியிருப்பார் என்று. திருக்குறளுக்கு திருவிக எழுதிய பதிப்புரை தான் இன்றளவும் நான் பள்ளி படிக்கும் காலங்களில் கூட திருவிக அவர்கள் எழுதிய திருவி கல்யாண சுந்தரம், திருவிக என்று அழைக்கப்படுகிறவர், அவர் எழுதிய புத்தகம்தான் குறளுக்கு விளக்கம். அதை வைத்துதான் தமிழாசிரியர்கள் எனக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள். நான் படித்த 80களுடைய ஆரம்பங்களிலிருந்து, என்னுடைய உயர்நிலைப் பள்ளியில் நான் 80களின் ஆரம்பத்தில் படித்தேன். அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டது திருவிக எழுதின குறள் புத்தகம் தான், திருக்குறள் புத்தகம் தான் தானே ஒழிய அது குறளோவியம் அல்ல. அன்றே குறளோவியம் எழுதப்பட்டிருக்க வேண்டும், எனக்கு நினைவு சரியாக இருந்தால். பிற்காலங்களில் அவர் எழுதிய எந்த புத்தகம் இருந்தாலும் ஒரு தழுவல் நிலையாகத்தான் இருக்குமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு பெரிய இலக்கிய வடிவம் கொண்ட ஒரு புத்தகங்கள் எழுதியதாக எனக்கு ஞாபகம் இல்லை. திரைப்படங்களுக்கு வசனம் எழுதுவது என்பது வேறு, திரைக்கதை அமைப்பது என்பது வேறு. அவருடைய மருமகன் முரசொலிமாறன் கூட ஒரு சில படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார். டைரக்ஷன் செய்தாரா என்று தெரியாது, ஆனால் சினிமாவில் பங்கேற்றிருக்கிறார். கருணாநிதி அவர்களுடைய வசனங்கள் மிக பிரபலமாக பேசப்பட்ட ஆரம்பகட்ட காலங்கள் உண்டு. அதிலிருந்தால் அவர் வருவாய் கூடுகிறது. அன்றெல்லாம் அவர் ஒரு சித்தாந்தத்தை நிலைநிறுத்தினாரா என்றால் இல்லை. இலக்கியம் என்று அறியப்படுவது அதுதான். ஒரு கலையை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கருத்துக்களை, வாழ்வியல் கருத்துக்களை நடைமுறை வாழ்வியலோடு அதன் தன்மை மாறாமல் சொல்லப்படுகிற ஒரு சொல்லாடல் தான் கதை. அது நாவல் என்ற வடிவம் இருக்கலாம், சிறுகதை என்ற வடிவம் இருக்கலாம். எதில் இருந்தாலும் அதில் நல்ல கருத்துக்களை வாழ்வியலோடு பொருத்தி கொண்டு வர வேண்டும். அன்றாட சாமானிய வாழ்க்கை மனிதர்களோடு சேர்த்து பொருத்தி அதை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் அது ஒரு சிறந்த இலக்கியமாக கருதப்படும். நீங்கள் கலைஞர் கருணாநிதியினுடைய புத்தகங்களை பாருங்கள், அதில் நையாண்டித்தனம் நிறைந்திருக்கும். அது இலக்கிய சாயலையோ இலக்கியத்தை கொண்ட அடிப்படை சுவடுகளை கொண்டதாக நான் அறியவில்லை. இருந்தாலும் புத்தகத்தை ரெஃபர் பண்ணுங்க, நானே அதுக்கு என்னுடைய கருத்துக்களை மாறுபட்ட கருத்துன்னு தான் நான் ஏற்றுக்கொள்ளுவோம் தான். ஆக ஒரு குறிப்பிட்ட வாழ்வியலை ஒருவருடைய ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் பகுதியை மட்டுமே வைத்துக்கொண்டு அவருடைய முழுமையான வாழ்க்கையும் நாம் தீர்மானித்துவிட இயலுமா என்றால் இயலாது. ஏனென்றால் அவர் பிறந்த சூழல், பொருளாதார சூழல், குடும்ப சூழல், சமுதாய பின்னணி,
அவர் எந்த பகுதியில் எந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து வருகிறார் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அவருடைய பிற்காலங்கள் அவருக்கு நிர்ணயிக்கப்படும் என்பது நான் அடிக்கடி என்னுடைய சேனல்கள் எல்லாத்திலுமே இது பொதுவான கருத்தாக கூறுவேன், யாரையும் குறிப்பிட்டு கூற மாட்டேன். ஆனால் இந்த கருத்துக்களை ஒரு மறைந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக நாம் சொல்வதன் மூலம், அவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த செய்திகளை நாம் கொண்டு சென்று விடலாம் என்பதுதான் எனது எண்ணம். என்னுடைய முழுமையான கருத்துக்களையும் ஒருவருடைய வாழ்வியல் பாடங்களோடு அல்லது அவர் வாழ்ந்த சரித்திரத்தோடு பொருத்தி அதனுடைய நிறைவுரைகளை அலசி ஆய்வு செய்வதன் மூலம் நான் என்னுடைய கருத்துக்களை வலுப்படுத்த விரும்புகிறேன் என்று அர்த்தம் அல்ல. ஒருவருடைய வாழ்வியலை நான் அறிந்ததையும் அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டதையும் ஒரு உரையாக இப்போது கூறியிருக்கிறேன். தவறுகளோ மாற்று கருத்துக்களோ இருந்தால் தாராளமாக தெரிவியுங்கள். ஆனால் இவர் போன்ற ஒரு தலைவர்கள் இப்படி ஒரு சாமானிய நிலையில் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பின்னணியில் இருந்து வந்து சாதிய குறியீடுகள் அவரை மேல்விடாமல் அழுத்தும் காலங்களில் ஏதோ தந்திர உபாயங்கள், வேறு சில கொள்கைகள், நெறியாள்கைகள் எல்லாம் கையெடுத்து ஒரு அரசியல் என்ற வடிவத்துக்குள் உள்நுழைந்து அதில் சாமர்த்தியமாக செயல்பட்டு சிறந்த பொருளாதாரத்தினை தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் வடிவமைத்து கொடுத்து நான் மொழிக்கு ஏதோ செய்துவிட்டேன் அல்லது செய்கிறேன் என்ற ஒரு உண்மைக்கு புறமான சொல்லை ஒரு சொல்லாடியிருக்கிறார். மற்ற எத்தனை போய் சொன்னாரோ என்னவோ அதெல்லாம் வேற. ஆனால் மொழியின் குறியீடுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு மொழி வளம் வளர்ந்து விடாது. ஒரு மொழி வளம் என்பது அதிகப்படியான மக்களால் பேசப்படுவதும் அதிகப்படியான ஒரு நெறியாள்கைகள், ஒரு நெறி கொள்கைகள், ஒரு உண்மை சித்தாந்தங்களை கொண்ட இலக்கியங்கள் வளம் நிறைந்த ஒரு மொழி மட்டும்தான் அந்த மொழி வளம் நிறைந்ததாக கருதப்படும். அந்த வகையில் அவர் அதுபோன்ற செயல்களுக்கு ஊக்குவித்தாரா தெரியாது. செம்மொழி மாநாடு என்று ஒன்று நடத்தினார். அதில் யாரை அவர் புகழ்ந்தார், யாருக்கெல்லாம் ஊக்குவிப்பு செய்யப்பட்டது என்பது தனி கருத்து. இப்படி எந்த இடத்திலும் மொழிக்காக ஒரு பெரிய தியாகம் செய்ததாக நாம் அறிய முடியாது. சொல்லப்போனால் நான் சொல்ல வரும் கருத்துக்கள் நீண்டு கொண்டே செல்லும். இதை இன்னொரு பகுதியாக கூட அடுத்த காணொலியாகவும் பார்ட் 2 என்றும் நான் வெளியிடுகிறேன் என்று. அதிலும் நீங்கள் மீதியை உள்ளவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலி இதே சப்ஜெக்டில் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.